தொடர்ந்து பல்வேறு உதவிகளை செய்து குழந்தைகள் கல்விக்கான உதவிகளை முன்னின்று செய்யக்கூடிய எங்கள் அருமை சகோதரர் திருபுலம் முருகானந்தம் சார் அவர்களின் சார்பாக இந்த நேரத்தில் கலந்திருக்கக்கூடிய அவர்கள் மேலும் நமது மனிதத்தின் தொடர் உதவியாளராகவும் நமக்கு ஒரு ஆதரவு சார்பிலும் நம் குழந்தைகளையும் நம் மனிதம் இல்லத்தின் முதியோர்களையும் நமது அனைத்திந்திய மாணவர் பெருமன்றத்தின் மாநில தலைவராக இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் எனது அருமை சகோதரர் தம்பி இப்ராஹிம் அவர்களையும் நமது மனிதம் ட்ரஸ்ட் செயலாளர் தாஸ் அவர்களையும் பொருளாளர் டாக்டர் பரமேஸ்வரி அவர்களையும் மேலும் நமது மனிதம் பணியாளர்கள் முக்கியமாக இந்த நிகழ்விற்கு காரணமாக இருக்கக்கூடிய நமது கட்டிட வல்லுநர் இன்ஜினியர் முரளி நடராஜன் அவர்களையும் அவர்களது பணியாளர்களையும் உங்கள் சார்பில் காலை வணக்கத்தோடு வருக வருக என்று வரவேற்று முதற்படியாக இந்த நிகழ்ச்சியின் துவக்கத்தை சிஸ்டர் அனிதா அவர்கள் தனது பிரேயர் மூலம் தொடங்கி வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கலக்காதே, நான் உனக்கு மகாபெரிய வரமாய் இருக்கின்றேன் என்று கூறிய அன்பின் மீதும் சக்தியின் மீதும் நம்பிக்கை கொண்டு மகன் தினேஷ் அவரின் குடும்பத்தார் மற்றும் நண்பர்கள் இணைந்து அடுத்தபடியாக தோழர் இந்திரஜித் அவர்களை வாழ்த்துரை வழங்க அழைக்கிறோம். நிறைய உறவுகளை ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு இடம் அவர்களுக்கு சொந்தமாக இருக்க வேண்டும் என்பது மிக முக்கியம். வாடகை இடத்தில் இருக்கின்ற போது ஏற்பட்ட பிரச்சனைகள், அதிலே பல மோசமான பல கசப்பான அனுபவங்களை மனிதன் சந்தித்தது ஆரம்ப காலம். எனவே எல்லோருக்குமே ஒரு ஏக்கம் இருந்தது. இவ்வளவு நற்பணிகளை செய்யக்கூடிய தினேஷ் பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கி இருக்கிறார். எப்படியாவது எல்லா உறவுகளையும் ஒன்று சேர்ந்து அவர்களுக்கென்ற சொந்த இடமாக இதை மாற்ற வேண்டும் என்ற உணர்வு அங்கிருந்த அனைவருக்குமே இருந்தது. மனிதத்தில் இருந்த அத்தனை உறவுகளுக்கும் அது இருந்தது. அவரோடு உற்ற துணையாக இருந்த நாங்களும் அதே போல நினைத்தோம். இது எப்படி சாத்தியமாகும் என்று நினைத்த போது கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக அவர் மனம் தளராமல் செயல்பட்டதனுடைய விளைவு அவரோடு சுற்றி இருந்த அத்தனை பேரும் உதவி செய்தது. இங்கே கூட எல்லோரும் ஆசீர்வதித்தார்கள், எல்லோரும் துவா செய்தார்கள், எல்லோரும் அவருக்கான வணக்கத்தையும் செய்தார்கள். என்னிடம் தனியாக கேட்டால் எனக்கு கடவுள் இருக்கிறதா இல்லையா என்று கேட்டால் நான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தினுடைய பரம்பரை, இருக்கு இல்லை என்பதெல்லாம் கவைக்கு உதவாத பேச்சு என்று சொல்லக்கூடியவன். ஆனால் எல்லாருடைய பிளஸ்ஸிங்ஸ் தேவை, எல்லாருடைய ஆசீர்வாதங்கள் தேவை. ஒவ்வொருடைய நாம் என்ன நினைக்கிறோமோ அந்த பாசிட்டிவ் வேவ்ஸ் தான் ஒரு மனிதனுடைய முன்னேற்றமாகும். அந்த வகையிலே ஒரு பாசிட்டிவ் வேவ்ஸ் அவருக்கு எல்லோரும் நீங்கள் தந்து கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து தர வேண்டும், மிகவும் முன்னேற வேண்டும். எல்லோருக்கும் இது உதவியாக இருக்கும். இது மிகப்பெரிய ஒரு பெரிய கிராமத்தில் இருக்கக்கூடிய பெரிய அரச மரத்து அடியில் எல்லோரும் உட்கார்ந்து அமர்ந்து அவருடைய சொந்தங்கள், அவரோடு சேர்த்து மனிதம் ட்ரஸ்டில் இருக்கக்கூடிய தாஸ் உள்ளிட்ட அவருடைய நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துரை வழங்க 23வது வார்டு மாமன்ற உறுப்பினர் கா சுரேஷ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஆதரவற்றவர்களை பராமரிக்கிற ஒரு இடமாக இருந்தது. இன்றைக்கு மூதில் குடில் என்கிற பெயரால் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆழ விருட்சமாக எல்லோரையும் அரவணைக்கும் இல்லமாக இன்றைக்கு பூமி பூஜையோடு தொடங்கவிருக்கிறது. பொதுவாக பொது உடைமை இயக்கத்தில் இருப்பவர்கள் சாதாரண மக்களுக்காக பணியாற்றக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள். அதில் தோழர் தினேஷ் அவர்கள்
அதற்கான படிப்பினை முடித்து அதோடு தொடர்புடைய இந்த சேவையை எடுத்து பணியாற்றி வருவது என்பது ஒரு மிகப்பெரிய சிறப்பு. பல்வேறு இது போன்ற நிறுவனங்கள், இல்லங்கள் இருந்தாலும் கூட தோழர் தினேசனுடைய மனிதம் இல்லம் என்பது வெறும் ஆதரவற்ற முதியோர்களை மற்றும் பராமரிப்பது மட்டுமல்லாது, ஏழை எளிய மாணவர்கள் படித்து பயன்பெற்று ஒரு முன்னேற்றகரமான வாழ்க்கையை உருவாக்க வேண்டும் என்பதற்கான ஒரு சேவையையும் இதோடு இணைத்து தொண்டாற்றி பணியாற்றி வருகிறார். அதற்கான முறையிலே தான் தமிழக அரசினுடைய இளைஞர் விருதும் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட பணிகள் தொடர வேண்டும். அவருக்கான இந்த அரிய முயற்சியிலே நாங்கள் அத்தனை பேரும் உறுதுணையாக இருப்போம் என்று கூறி, நம் மனிதத்திற்காக இந்த இடம் அமைவதற்காக பல்வேறு வகையில் உதவி செய்து வரும் பகுதியின் நவலூர் குட்டப்பட்டு பஞ்சாயத்து தலைவர் ஐயா ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அவர்களை வாழ்த்துரை வழங்க அழைக்கின்றோம். இந்த மனிதம் ட்ரஸ்டோட அடிக்கல் நாட்டு விழாவுக்கு வருகை புரிந்துள்ள அத்தனை பெரியவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். மேலும் இந்த ட்ரஸ்டுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை ஊராட்சி தலைவர் என்ற முறையிலும், எங்களுடைய ஒன்றிய கவுன்சிலர், ஊராட்சியினுடைய துணைத் தலைவர் ஆகியோரின் சார்பாக இந்த ட்ரஸ்ட்டுக்கு எங்களால் என்னென்ன உதவிகள் செய்ய முடியுமோ அவ்வளவு உதவிகளையும் செய்கிறோம் என்று சொல்லி, இந்த ட்ரஸ்டானது ஆலம்பரம் போல் வளர்ந்து நல்ல நிழலை கொடுக்க எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்படியாக எஸ்டிவியின் நிறுவனர் அருமை சகோதரர் பாலு அவர்கள் வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மனிதம் ட்ரஸ்ட் இன்னைக்கு தினேஷ் இவ்வளோ பெரிய விஷயம் இந்த வயசில் செய்கிறாங்கிறது மிகப்பெரிய விஷயம். ஏன்னா சாதாரணமாக இன்னைக்கு ஒரு வீடு எடுத்து தகனாவே அந்த வீட்டுக்கு உரிமையாளர் வந்து அவ்வளோ கேள்விகள் கேட்குறாங்க. அப்படி இருக்குங்கிற பட்சத்தில் ஒரு முதியோர் இல்லம் நடத்திக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு ஆதரவற்றோர் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக தினேஷ் மற்றும் இங்கே இருக்க இவ்வளோ பேர் நாங்கள்லாம் ஆதரவாக இருப்போம். எப்பொழுதுமே ஆதரவற்றோருங்கிறது ஒன்று கிடையாது லைஃப்பில். ஏன்னா ஏதோ ஒரு மனிதனைங்க இந்த உலகத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படி பார்க்க போனால் இந்த வயசில் இவ்வளோ பெரிய விஷயத்தை எடுத்து நடத்துகிற தினேஷுக்கு மிகப்பெரிய மனசு. ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் அப்படிம்பாங்க. ஒவ்வொரு மனித நேயத்தையும் ஒவ்வொரு மனிதனும் சக மனிதனை நேசித்தா மட்டும்தான் இந்த உலகத்தில் அன்பு தளித்தோங்கும். ஜாதி மத இனம் பார்க்காம ஒரு மனித நேயத்தை பார்த்தா தான் அதில் கடவுள் இருப்பார். கடவுள் எங்கேயும் வெளியில் இல்லை. இன்னொரு மனிதனுக்கு சேவை செய்கிறது மூலியமாக தான் நம்ம அந்த தன்மை அடைய முடியும். அப்படி இருக்கிற பட்சத்தில் இவ்வளோ ஒரு விஷயத்த இந்த வயசில் குடும்ப சூழ்நிலைலாம் எவ்வளவோ இருக்கும். அதை மீறி வயோதிகத்தில் அவங்களுக்கு உடல்நிலை மனநிலை மாற்றம்லாம் நிறையா இருக்கும். அதெல்லாம் வீட்டில் இருக்கிற பேரண்ட்ஸுக்கு இன்றைக்கி செய்ய முடியாத சூழ்நிலை இருக்கிறப்ப அது எல்லாத்தையும் சகிப்புத்தன்மையோடு ஏற்றுக்கிட்டு அவங்க கேட்குறதுக்கெல்லாம் அன்பாக செய்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஸோ என்றைக்கும் இந்த காலம் முழுவதும் தினேஷ் இந்த விஷயத்தை செஞ்சுட்டே இருப்பார். அதுக்கு எங்களுடைய எஸ்டிவியின் சார்பாக என்ன உதவி தேவைப்படுதோ, பொருளாதார உதவியோ இல்லை என்ன விஷயத்தை வெளிக்கொண்டு வரணுமோ அந்த உலகத்துக்கு, அது எல்லாமே அவரோட தோல் நின்று அவருக்கு உறுதுணையாக நாங்கள் எப்பொழுதும் காலங்காலமாக இருப்போம்னு உறுதி கூறுகிறோம். நன்றி, வணக்கம். நம் மனிதத்திற்கு தொடர்ந்து உறுதுணையாக இருக்கக்கூடிய
மாமா நந்தகுமார் அவர்களை அன்போடு வாழ்த்துரை வழங்க அழைக்கின்றோம். வணக்கம். இந்த நிகழ்ச்சியான நேரத்திலே இந்த முதில் குடில் கற்பக விருட்சமாய் வளர வாழ்த்துக்கள். இந்த முதில் குடில் பன்மாடி கட்டிடமாக வளர பொருளாதார வசதியில் நாங்கள் அவரோட உறுதுணையாக இருப்போம் என்று இத்தருணத்திலே மகிழ்ச்சியாய் தெரிவித்துக் கொள்வதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்த்துக்கள் தினேஷ், வாழ்த்துக்கள். மேன்மேலும் நீங்கள் இந்த சமுதாயத்திற்கு பல உதவிகளை செய்ய நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்று உறுதி கூறுவேன். நன்றி, வணக்கம். தெரிந்து தெரிந்திருக்காரு தர வீரத்தில் கொஞ்சொன்று மூப்பு ஒன்று உண்டு கூறு. இப்போ பேசுவாங்க எல்லாமே அண்ணன் சின்ன பையன் சொன்னாங்க. பாரதி சொன்னாப்ப தன்னை வீரத்தில் கொஞ்சொன்று மூப்பு ஒன்று உண்டு கூறு என்ற வரைக்கும் இருப்ப அண்ணன் தினேசன் அவங்க இந்த செயலை சீரும் சிறப்பமாக செஞ்சு கொண்டிருக்காங்க. அதுக்கு எக்ஸல் கும்பதி சார்பாக எங்கள் சேர்மன் எம்எம் மாறு என்று சொல்ல குறித்த நம்ம முருகானந்தம் சார் அவர்களின் சார்பாக எக்ஸல் கும்பதி சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகள் தெரிவித்துக் கொள்கிறோம். இதை தொடர்ந்து பேசும்போது சொன்னாங்க ஆலமரம் மாதிரி இருக்குது, நிழலில் உட்காந்து பேச அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஆலமரமாக அண்ணன் தினேசன் எப்பவும் இங்கே இருக்கணும். அதில் உதவி பண்ண எல்லாமே விழுதாக வந்து வேறோடி நிற்கும் போதே உங்க உதவி அதில் நீடிக்கணும்னு நினைக்கிறோன்னே அண்ணன் முயற்சி மேலும் மேலும் பெருகும். அதுக்கான பாராட்டுகளை எக்ஸல் குடும்ப சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். எக்ஸல் குடும்ப சார்பாக உங்கள் தேவையான உதவி தேவைக்கேற்ற சிறப்பாக வந்து சேரும். அது உங்களுக்கே தெரியும். மீண்டும் எங்கள் எம்எம் சார்பாக உங்களுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அடுத்தபடியாக வாழ்த்துறை வழங்க சகோதரர் தோழர் நம் திருச்சி மாநகர் மாவட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் செயலாளர் சிவா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். பெற்றோர் தினத்தை முன்னிட்டு புதின் குடில் என்ற ஒரு கட்டிடத்தை இன்றைய தினம் அடிக்கல் நாட்டு விழா நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக அமைவதோடு இந்த கட்டிடமும் மிக அழகாக நேர்த்தியாக அமையும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அதற்கு தேவை நிதி மட்டுமே. அந்த நிதியினை நாம் தாராளமாக அள்ளி கொடுக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் நம்மால் முடிந்த அளவு நண்பர்கள் உறவுகள் மூலமாக இந்த மனிதம் ட்ரஸ்டின் மூலமாக அமையக்கூடிய இந்த குடிலுக்கு நாம் அனைவரும் ஒத்துழைப்பு நல்க வேண்டும். அந்த குடில் நிகழ்ச்சியும் மிக சிறப்பாக அமையும். எனவே இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்தமைக்காகவும் அதே போல தினேஷ் அவர்கள் எப்படி வசூல் செய்கிறது என்ன பண்ணுறதுன்னு சொல்லி என்கிட்ட கேட்டார். ஏன்னா கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வசூல் இயக்கம் நடைபெற்றிருக்கிறது. அதனால் எப்படி நான் வசூல் பண்ணுறது என்னன்னு சொல்லி சொன்னார். அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இந்த நிகழ்வுக்குனா யார் வேணாலும் எந்த உதவி வேணாலும் செய்வார்கள் என்று நாம் சொல்லியிருக்கிறோம். ஆகவே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சார்பிலையும் எந்த அளவுக்கு உதவி செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நிதி உதவியும் செய்வோம் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக நம் மனிதத்தோடு தொடர்ந்து எப்போதும் உறுதுணையாக இருக்கக்கூடிய திருச்சி தில்லைநகரில் அமைந்துள்ள AAA சிஸ்டம்ஸின் நிறுவனர் அருமை சகோதரர் அன்சாரி அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்போடு அழைக்கின்றோம். வைகை முதியோர்களுக்கான ஒரு கட்டடம் திறப்பு விழா பண்ணுவதற்கு அடிக்கல் நாட்டு விழாவுக்கு கூட்டத்துக்கு நினைத்தவர்களுக்கு நன்றி. என்னால் முடிந்த அளவுக்கு எங்கள் கூட இருக்க நண்பர்கள் அனைவரும் சேர்ந்து இந்த முதியோர் கட்டடத்துக்கு தேவையான நிதி உதவிகள் மற்றும் அனைத்து விதமான எந்த ஒரு உதவியாக இருந்தாலும் கண்டிப்பாக எங்களால் முடிஞ்சது கண்டிப்பாக செஞ்சு தரோம். தேங்க்யூ. அடுத்தபடியாக நம் மனிதம் துவங்கிய நாள் முதல் நம்மோடு எல்லா பணிகளிலும் உடனிருந்து அனைத்திந்திய மாணவர் பெருமன்றத்திலும் என்னோடு எப்போதும் உடனிருந்து இன்று மாநிலத்தின் தலைவராக உயர்த்திருக்கக்கூடிய தம்பி இப்ராஹிம் அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்போடு அழைக்கின்றோம். அற்புதமான நிகழ்ச்சிக்கு வருகையிருக்கக்கூடிய அனைவருக்கும் எங்கள் அனைத்திந்திய மாணவர் பெருமன்றத்துடைய தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பிலே புரட்சிகர காலை நேர வணக்கத்தை முதலில் பதிவு செய்கிறேன். அருமை அண்ணன் தினேஷ் அவர்களை 10 வருடத்திற்கு மேலாக மிக நெருங்கிய நட்பு வட்டாரத்தில் நானும் அவரும் அண்ணன் எப்படின்னா சுயநலன் மறந்தவர், பொதுநலன் கொண்டவர்.
இதுக்கு காரணம் உங்கள் பெற்றோரா, இல்லை படித்த கொள்கையா, இல்லை இந்த அரசியலமைப்பா, இல்லை இந்த மாணவ திருமணம், எல்லா விஷயங்களையும் சரி, எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி அண்ணன் வந்து அஞ்ச மாட்டாங்க. நானும் அவரும் வந்துட்டு எத்தனையோ விஷயங்கள பிரச்சனைகளை வந்து ஹேண்டில் பண்ணுவேன். அந்த எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி பின்வாங்குறதுங்கிற எண்ணம் அண்ணன் வாயிலுக்கு வந்தது கிடையாது இது வரைக்கும். குறிப்பாக கம்யூனிஸ்டில் பற்றி சொல்லுவாங்க, அடுத்த மனிதனுக்கு உணவு இல்லைன்னு கேளு, உன்னை கம்யூனிஸ்ட்னு சொல்லுவாங்க. அடுத்த மனிதனுக்கு உணவு கொடு, உன்னை நல்ல மனிதன்னு சொல்லுவாங்க. அண்ணன் 2 விஷயத்துலையும் ஜெயிச்சிட்டார். சிறந்த மனிதனாகவும் வெற்றி பெற்று விட்டார், சிறந்த கம்யூனிஸ்டாகவும் வெற்றி பெற்று விட்டார். இது மட்டும் இல்லாமல் அண்ணன் பேர் சூஸ் பண்ணுறதுலேயும் ஒரு சிறந்தவர். ஏன்னா பாப்பாவுக்கு மார்க்சியான் பேர் வச்சார். எங்களுடைய ஆசான் அருமை தோழர் காரல் மார்க்ஸுடைய பெயரை சுருக்கி மார்க்சியான் பேர் வச்சாரு. இதுக்கு முதின் குடி, இந்த பேர் ஒரு அற்புதமான பேர். இந்த பேரினுடைய விளக்கத்தை நான் தேடி பார்க்கும்போது முதின் என்பது மூத்த குடி, அறிவு சார்ந்து, கல்வி சார்ந்து, வீரம் சார்ந்து, பண்பாடு சார்ந்து, இலக்கியம் சார்ந்து, இப்படி ஒரு பண்பட்ட குடி. பண்பட்டனா அறிவாலும் சரி, ஆற்றலாலும் சரி, வீரத்தாலும் சரி, தமிழ் சமூகத்தில் இருக்கக்கூடிய முன்னோர்கள் அவங்கள குறிக்கிறதா முதின் குடி. குடில் என்பது ஒரு கூடாரம், ஒரு வீடு, தங்கியிருப்பதற்கான இடம். இப்படி எல்லா விஷயங்களையும் அண்ணன் வந்து ஒரு சிறந்த மனிதராகவும் சிறந்த கம்யூனிஸ்டாகவும் தொடர்ச்சியாக வெற்றி பெற்றுக் கொண்டிருப்பவர். இந்த விஷயத்திலும் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற வேண்டும். இந்த புதின்குடில் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்று அனைத்து ஆதரவற்ற, அனைத்து விளிம்பு நிலை, பசியற்ற மக்களுக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு திருச்சியினுடைய ஒரு அடையாளமாக திகழ அனைத்து இந்திய மாணவர் மன்றத்தினுடைய தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு, இந்த நிகழ்ச்சிக்கு அனைத்து இந்திய மாணவர் பெருமன்ற தோழர்கள் தமிழ்நாடு முழுவதும் உதவி செய்ய முன்வருவார்கள். அண்ணன் எப்பொழுது அழைத்தாலும் எங்களுடைய தோழர்கள் இணைந்து பயணிப்போம் என்பதை தெரிவித்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நிகழ்வு என்பது இன்னும் ஒரு 10 நிமிடத்தில் துவங்கும். இறுதியாக நம் மனிதத்தின் செயலாளர் எனது அருமை நண்பர் சகோதரர் தாஸ் அவர்கள் நன்றியுரை வழங்கி தாஸ் அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். மனித உறவுகளுக்கு காலை வணக்கம். இங்கே வந்திருக்கும் பெரியவர்கள், தாய்மார்கள் மற்றும் மனிதம் நலம் விரும்பிகள் அனைவருக்கும் கூற வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். பூமி பூஜை சிறப்பாக நடந்து நல்லபடியாக நம்ம ஒரு 6 மாதமோ 1 வருட காலத்திலோ நல்லபடியாக கட்டடம் எழுத வேண்டும் என்ற ஆசீர்வாதத்தோடு நீங்கள் அடிக்கல் நாட்டுகளை தொடங்கி வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நன்றி. எஸ்டிவி நேயர்கள் அனைவருக்கும் முதலில் மனிதத்தின் காலை வணக்கத்தோடு, நம் மனிதம் ட்ரஸ்டானது கடந்த 8 ஆண்டுகளாக நம் திருச்சியில் பல்வேறு சமூகத்தை சார்ந்த மக்களுக்கும், ஒரு தாய் தந்தை கொண்ட குழந்தைகளுக்கும், ஆதரவற்று அடைக்கலம் தேடி வரக்கூடிய முதிய உறவுகளுக்கும் ஒரு இல்லம் அமைத்து அவர்களுக்கான முழு அடைக்கலமும், உணவும், தங்கும் இடமும், மருத்துவ செலவும் நாம் பார்த்து அவர்களுக்கான ஒரு வாழ்வை சிறந்த ஒரு வாழ்வாக இறுதி நாட்களில் ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு அமைப்பாக இத்தனை ஆண்டு முயற்சிகளின் சிறப்பாக நம்மை தமிழக அரசு தேர்வு செய்து மாநிலத்தின் சிறந்த இளைஞர், சிறந்த சேவகர் என்ற விருதினையும் தங்க நாணயத்தையும் ₹1,00,000 பரிசு தொகையும் வழங்கி கௌரவம் செய்தது. அதை பெற்றுக்கொண்ட நான் இந்த சமூகத்திற்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்ற நோக்கில் அந்த பரிசு தொகையும் அரசு திட்டத்திற்காக முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம் என்ற பெயரில் ஒரு புதிய வரவை ஏற்படுத்தி அந்த திட்டத்திற்காக அந்த நிதியையும் நாம் வழங்கியுள்ளோம். மேலும் பலர் அந்த விருதுக்கு பிறகு நம்மை ஆதரித்தும் நமக்கு தொடர்ந்து உதவியாளர்களாக வந்த வண்ணம் உள்ளதால் அவர்களின் ஆதரவோடு நாம் இன்னும் பலருக்கு பல்வேறு சேவைகள் செய்ய வேண்டும் என்ற நோக்கில் திருச்சியில் நவலூர் குட்டப்பற்று என்ற பகுதியில் தேசிய சட்டக்கல்லூரி அமைந்திருக்கக்கூடிய இந்த இடத்தில் இன்று நமது தமிழக அமைச்சர், மூத்த அமைச்சராக இருக்கக்கூடிய நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐயா KN நேரு அவர்கள் தலைமையில் அடிக்கல் நாட்டு விழா மூதின் குடில் உருவாக இன்று துவங்கியுள்ளோம். இன்றைய தினமானது பல்வேறு சிறப்புகளை பெற்ற தினமாகவும் உள்ளது. முக்கியமாக ஜூன் 1 உலக பெற்றோர் தினமாக கொண்டாடப்படுகிறது. அதோடு மட்டுமில்லாமல் நம் திருச்சி மக்களுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக இன்றைக்கு திருச்சி தினம் என்றும் கொண்டாடப்படுகிறது. அந்த தினத்தில் அமைச்சர் அவர்கள் முன்னிலையில்
திருச்சியில் உள்ள பல நல்ல உள்ளம் கொண்ட முன்னணி தொழிலதிபர்கள், பொருளாதார நிபுணர்கள், மருத்துவர்கள் இவர்களை கொண்டு நாம் இன்றைய தினம் இந்த பூமி பூஜையை தொடங்கியுள்ளோம். இந்த இல்லமானது இன்னும் ஓரிரு ஆண்டுகளில் அனைவரும் உதவியாலும் பிரம்மாண்டமாக எழ இருக்கிறது. இந்த இல்லம் அமைந்துவிட்டால் மேலும் 60க்கும் மேற்பட்ட ஆதரவற்ற உறவுகளுக்கு அடைக்கலம் இங்கு கிடைக்கும். இதை நாம் ஒரு சதுரடிக்கு ஒருவர் உதவலாம் என்ற நோக்கில் எல்லோரும் பங்களிக்க வேண்டும் என்ற நோக்கில் துவங்கியுள்ளோம். ஆகவே எஸ்டிவி நேயர்களான அனைவரும் இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களும் நம் மனிதம் மூதின்குடில் ஆதரவு பெற்ற இல்லத்திற்கு உதவி நன்கொடையும் வழங்கி நம் இல்லம் மேலும் பலருக்கு ஆதரவு தர வேண்டும் என்ற ஒற்றை நோக்கோடு நாம் கைகோர்ப்போம் என்று தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு முறை எஸ்டிவி நேயர்களுக்கும் இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பொதுமக்கள் அனைவருக்கும் மனிதம் ட்ரஸ்ட் திருச்சி சார்பில் நான் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.